நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் டோனர் எப்படி ரெடி பண்ணுறதா இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சங்குப்பூ வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ட்ரை சங்குப்பூ கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 8 to 10 சங்குப்பூ வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சங்குப்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8லேருந்து 10 சங்குப்பூ மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பூவோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கிட்டுருக்கோம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆறட்டுன்னு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபேஸ் டோனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் பாட்டில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபேஸ் டோனர் எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணலாம், நைட்டில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோனர் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் இது போல் ஒரு காட்டன் பேடில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க டோனர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்தாவே போதும். இந்த ஃபேஸ் டோனர் யூஸ் பண்ணதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே இச்சிங்னஸாக இருக்கா, அந்த இச்சிங்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் டோனர் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தாராளமாக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.